ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம் தான் ராகவனே ரமணா ரகுநாதா கல்லான பெண் கூட முன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே கள்ளோட பெண் கூட முன்னாலே பெண்ணாய் எழுந்தாளே மண்மேலே வைதேகிநாதா வடமலை வாசா வைதேகிநாதா வடமலை ராஜா ஆனந்தா அன்பை தா ராகவனே ரமணா ரகுநாதா யாகேசருணி நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா பாடுகின்றேன் ரமணா புண்ணியமே ஒரு நம்முடைய புறத்தில் எழுந்தரும் பூரண ஆகமதியாம் ஞான போதா எழுந்தரும் அன்னசதுடன் சுவாமியின் மாசு பிணிக்கு அருந்தவும் புரியுமையா எழுந்தரும் சுவாமியே தாங்கள் எங்களுடைய இடத்திற்கு வந்ததற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன பாக்கியம் சென்று தெரியவில்லை. ஆதலால் இந்த சிறியவள் சிரம் தாழ்ந்து கேட்டுக் கொள்கிறேன், தாங்களனை ஆசீர்வதிக்குமாறு. வாழ்க வல்லாண்டு முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்கு வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு. பண்பாடு உரையாமல் வரவேற்றதனால அகமகிழ்வு என்றுமுள்ள தென்றமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறியது போல அழியாத தமிழ் போல் என்றும் இளமை கொண்டாது வாழ்க என்று வாழ்த்துகிறேன். மகளே, அருமையான வாழ்த்து. தண்ணி எப்படி விழுகிற இடத்தை பொறுத்து நிறமாறுகிறதோ அப்படித்தான் சில இடங்களிலே சில நேரங்களில் சில மனிதர்கள். அதனாலதான் கால் நொந்தேன் கடிக்கு வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எழுதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவ்வை மூதாட்டி சோழ மன்னனை பார்த்து முதல் நாள் நகர் சோதனைக்கு செல்லும் பொழுது ஏன் தானாக சொரிந்து கீழே இருந்த சிப்பியில் விழுகிறது சங்கில். அதை பார்த்த வியந்து கொண்ட மன்னன் தன்னை அறியாது மறந்து இருந்து விடுகிறான். உள்ளே நுழைந்த தமிழ் மூதாட்டி அவ்வையை வரவேற்கவில்லை. அதை காரணம் காட்டி அந்த அம்மா பாடின பாட்டுதான் நடந்தே வந்தேன் கால் நொந்தேன் கடிகு வழி நடந்து யான் வந்த தூரம் எழுதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா. கூணல்னா சங்கு, தேன் சொரிந்தது. தானாக செல்வ வளம் பொருந்திய இந்த நாட்டில் ஆளக்கூடிய நீ எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்க கூடாதா, பார்க்காம உட்கார்ந்து இருக்கேன்னு கேட்டா. அது மாதிரிலாம் இல்லாம அன்போடு நீ வரவேற்ற விதம் அகமகிழ்வு. வாழ்த்துவது கடமையாகும். அந்த வாழ்த்து நிலையானதாக இருக்க வேண்டும் என்று தமிழ் கடவுள் முருகனுடைய பாமாலையாக நாடுறேன். தமிழ் இசை பாடுகின்ற பாடம் பாடி தலைவன் முருகனை தினம் தேடி. தமிழ் இசை பாடுகின்ற வானப்பாடியில் தலைவன் முருகனை தினம் தேடி அமிழ்தினம் இனிதான தமிழ் பாட்டு அமிழ் தினம் இனிதான தமிழ் பாட்டு
தமிழிசையே திருப்புகழில் மணக்கும் தமிழிசையே தேன் திருவாசகம் தள்ளி தமிழிசையே திருவரும் தமிழிசையே திருவரும் பாவெல்லாம் தமிழிசையே அந்த தெய்வத்தை வசமாக்கும் தமிழிசையே தமிழ் தெய்வத்தை வசமாக்கோ தமிழிசையே செல்ல தமிழிசை பாடுகின்ற வானம்பாடி பூம்பாவைக்கு உயிரை கண்ட இசை பொங்கும் புனலினையே எதிர்த்து வந்த இசை பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை செய்யும் புயலிசையை எதிர்க்கும் நல்ல இசை பாம்புதனல் செடுக்க வைத்த இசை பாபுடை நல்கிணைக்க வைத்த இசை பரவசம் ஊட்டுகின்ற இன்ப இசை என்றும் பரவசம் ஊட்டுகின்ற இன்ப இசை சிறு தமிழிசை பாடுகின்ற வானப்பாடி தலைவர் முருகனை தினம் தேடி தமிழ் கடவுள் முருகனுடைய அருளாலே வாழ்க வல்லாண்டு. இந்த பாடலை எழுதும் பொழுது எவ்வளவு பெரிய சிந்தனையோடு எவ்வளவு அற்புதமாக திருப்புகழில் தமிழிசை திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். மொத்தம் 16,000 பாடல் இருக்கிறது. 1314 பாடல்கள் தான் இருக்கிறது. அதுல திருப்புகழிலே முதல் பாடல் முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரன் என போதும் முட்கற்பர மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்தமரரும் அடிபேன 10 தழுதத்தை கிணதரு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தருபொருள் பட்சத்துடன் அச்சித்தருளவதொரு நாளை தித்திட்டைய ஒத்தர் பரிபுற நித்தற்பத வைத்து பயிரவ திக்க கண்ணடிக்க கழுதொடு கழுகாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடகை என போத கொத்துப்பறை கொட்டக்கிழமுசை குக்கு குகு குக்கு குகு உந்திப்புதை முக்குப்புடி என முதுகூகை கொட்புட்டலர் அட்புட்ட நமனரை வெட்டி பழியிட்டு குலகரி ஒத்துப்பட வத்துப்பரவள பெருமாளே 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 என்று திருப்புகழ் 10,000 பாடல்களே முதல் பாடல் இது. இந்த பாட்டை முழுமையாக 16 இடத்துல மூச்சு விட்டு எடுத்து பாடினா பிராணயாமம் செய்த பயிற்சிக்கு சமம். தனியா ஒரு பயிற்சி செய்ய வேண்டாமா? அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ். அதிலே தமிழ் இருக்கான். அடுத்து திருவாசகத்திலே தமிழ். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகவும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகன் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்கின்ற 658 பாடல்களை முதலாவதாக வைத்து விட்டார் மாணிக்க வாசக பெருமான். இங்கேயும் தமிழ் இருக்கு. அடுத்து திருவருட்பா, அங்கே தமிழ். திருவருட்பா பாடியவர் யாரு? வள்ளலார் பெருமான். அவர் பகுதி விகுதி தகுதின்னு பாடுறாரு. அடுத்து தா 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 குறைக்கின் என் செய்வேன் அப்படின்னா எழுதா குறைக்கு என் செய்வேன் 7 தானா போடுறாரு. எப்படி போடுறாரு பாருங்க வார்த்தைகளை. அடுத்து பாம்பு நஞ்சு எடுக்க வைத்த இசை, புனலினை எதிர்த்த வந்த இசை, பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை. பூம்பாவை யார் தெரியுமா? அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அதனால உன்னை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா கேட்கவா? நல்லா கேளுங்க சுவாமி. மொழி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி
ஆமா சார். இளம் குறிஞ்சி நிலம், அமைத்திருப்பது பரன், பேசுவது தமிழ், வணங்குவது குகன். 3 எழுத்து கூட்டம். ஆமா சார். குகன் இதய குகன். இவ்வளவு அழகா தமிழை பத்தி நீங்க பேசுனீங்க இல்லையா? எல்லாரையும் பத்தி சொன்ன பொழுது இந்த நாடகத்தை இயற்றிய நம்மளது ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரதாஸ் சுவாமி அவர்களுக்கு கூட திரு ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு உண்மையை சொல்றேன். ஸ்ரீலஸ்ரீ என்பது ஸ்ரீ என்பது வடமொழி. வடமொழி. அந்த 2 எழுத்துக்கும் தமிழ்ல ஒரு எழுத்து இருக்கு. என்ன எழுத்து? இதுவரைக்கும் திரு திரு என சொல்லக்கூடிய எழுத்தா? இல்ல இல்ல, அவர் இன்னும் புரியல. லானா இருக்கு. இருக்கு. லானா தமிழ். தமிழ். ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு எழுத்து அது வந்து வடமொழி. சில பேர் யோகஸ்ரீ, சுபஸ்ரீ, கவிதாஸ்ரீ அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கல்ல, சரி. அந்த வடமொழி எழுத்துக்கு தமிழ்ல ஒரு எழுத்து இருக்கு. திரு என சொல்லக்கூடிய இல்ல, திரு மத்த இடத்துல எல்லாம் வரும். உயர்வு. சரி. இங்க அந்த இடத்துக்கு சொல்லும் போது உனக்காக சொல்றேன், வலைதளத்துல பதிவாகிட்டு இருக்கு. சரி, நல்ல விஷயத்தை சொல்லுவோம். சொல்லுங்க. பல மேடையில சொல்லிதான் இருக்கு. சீர் வளர் சீர், அந்த லாக்கு வரல் வளர் வளர், இந்த ஸ்ரீக்கு சீர். சீர் சீர்னா உயர்வுன்னா உயர்வு. சீர் வளர் சீர் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அதுதான் முழுமையான. இப்ப வேற என்ன சந்தேகம்? நீங்க சொன்ன மாதிரியே கும்பாபிஷேகம்னு போடுவோம் இல்லையா? திருக்குடமுழுக்கு. ஆமா, திருக்குடமுழுக்கு என சொல்லக்கூடியது தூய தமிழ். கும்பாபிஷேகம் என சொல்லக்கூடியது வடமொழி சொற்களாக கூடியது. இப்ப நம்முடைய மொழிகள்லயும் கூட பாத்தீங்கன்னா வடமொழி கலக்கப்பட்ட அதாவது ஒரு காலத்துல வடமொழி இருக்கணும். அருணகிரியார் பாடின பாட்டு பூரா அங்கதான் கலக்குது. 7ஆம் நூற்றாண்டுல. ஒரு முறை வாங்குங்க, பல வருடங்கள் பயன்படுத்துங்க. இந்த மணிங்கிறது தமிழ், பிரவாளம்ங்கிறது வடமொழி. ரெண்டையும் சேர்த்து மணி பிரவாள நடை. எனக்கு பேரு கவிராஜ். கவிராஜ் இசன்னாங்கிறது வடமொழி. மத்ததெல்லாம் தமிழ். இப்ப அந்த கவிராஜ் அப்படின்னா ஒரு அழகா தெரியுது. கவிராசு அப்படின்னு தமிழ்ல போட்டா நல்லா இல்லைன்னு நினைச்சிட்டாங்க இந்த நாட்டுல. அதனாலதான் இந்த வடமொழி லேசா உள்ள வந்துச்சு. இப்ப எல்லாத்துக்களையும் வந்து புறையோடி போன புண்ணு மாதிரி தமிழ் பூரா காணாம போச்சு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வேதனையான விஷயம். ராமசாமின்னு எழுதும்போது ஈயனாவை முதல்ல சேர்த்துதான் எழுதுவாங்க. தனியா போட மாட்டாங்க. ஏன்னா ஈயனாவை முதல்ல போட்டு ராமசாமின்னு அடுத்துதான் ராணாவை எழுதுவாங்க. யானாவும் தொடங்காது. அதுல சில எழுத்துக்களுக்கு ஒரு முறை உண்டு. ஆனா அதெல்லாம் காலப்போக்குல பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டாச்சு இல்லையா? தெரியுமா விஷயம்? என்ன விஷயம்? ரொம்ப வித்தியாசமா மாறிக்கிட்டே இருக்கு இந்த நாடு. உண்மையிலே மாத்துறது தமிழர்கள் தான். திருப்பத்தூர்ல இருந்து மானாமதுரை வர்ற வரைக்கும் பெயர் பலகை பூரா இந்தியில மாறிடுச்சு. தமிழ்லையும் வச்சு ஆங்கிலத்துல மாறி இன்னைக்கு வடமொழி இருக்கு. தமிழ்லையும் எழுதி இருக்கு, ஆங்கிலத்துல எழுதி, கீழே ஹிந்தியில இருக்கு. நான் கேக்குறேன், இங்க இருந்து ஆந்திரா, நம்ம தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி வரைக்கும் போய் பார்த்துட்டேன். எங்கனையாவது தமிழ்ல இருக்குமான்னா இல்ல, கிடையாது. அவன் ஜாலையெல்லாம் அவன் மொழியில எழுதி வச்சிருக்கேன். இங்கதான் இந்த கொடுமை நடக்குது. காரணம் இருக்கு சாமி. ஏன்னா நம்ம எந்த நாட்டையும் தேடி நம்ம போறது கிடையாது. ஆனா நம்ம நாட்டை தேடி எல்லா நாட்டுக்காரவங்களும் வராங்க. யாரு எங்க வந்தாலும் சரி தமிழ் மொழி எல்லாம் அப்படி வர்றவங்களுக்கு வழி தவறி போய்விடக் கூடாது என்பது அதுலயும் நம்ம பாதுகாப்பா வரட்டுமே. நம்ம போனா வழி தவறி போகாம போய் கேட்டா அப்படித்தான் சொல்லி மழுப்புவாங்க. சமாளிக்க தெரியணுமா இல்லையா? விலங்குகளுக்கெல்லாம் மொழி பற்று இருக்கு. நாய்க்கு கூட தமிழ் தெரியுமா இல்லையா? கண்டிப்பான முறையில. ஏன்னா வெளிநாட்டு இருக்கக்கூடிய பசு கூட பாத்தீங்க அப்படின்னா அம்மானு தான் கத்தும். எங்கேயாவது மம்மின்னு கத்துதா? இல்ல இன்னைக்கு சொல்ற மாதிரி மேம்னு கத்துதா? கிடையாது. அதே ஆட்டுக்குட்டியாக கூடியது பாத்தீங்க அப்படின்னா மேனு தான் கத்தும். மொழி பற்று வேண்டும் இல்லையா? மொழி பற்று இருந்தால் தான் மொழி வாழும். ஒரு மொழி இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவான். நான் சொன்னல முதல்ல உடனடிப்பு. பூம்பாவைக்கு உயிரை தந்தது தமிழ். பூம்பாவைனா யாரு? சென்னை மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியார்னு ஒரு ஐயா. அந்த செட்டியாருக்கு ஒரு பொம்பளை புள்ள வெகு காலம் கிடந்து பிறக்கிறான். அந்த பொண்ணுக்கு பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு பூம்பாவைன்னு பேரு. அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க 2 பேரும் ஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு சத்தியம் செய்கிறார்கள் மனசுக்குள்ளேயே. இந்த பொண்ணை நம்மோட பொண்ணை இன்னாருக்கு தான் கொடுக்கணும் அவங்க முடிவு பண்றாங்க. இப்ப அவளுக்கு 5 வயசு வரும்போது பாம்பு கடிச்சு இறந்துடுறான். பாம்பு கடிச்சு இறந்த உடனே குழந்தைய எரிச்சிட்டு அந்த அஸ்தின்னு சொல்ற அந்த சாம்பலை பத்திரமா ஒரு கலையத்துல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெகு நாள் கழிச்சு ஞான சம்பந்தர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வர்றாரு. வந்த உடனே இந்த சிவனேசன் செட்டியார் இந்த கலையத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்கிறாரு. ஒரு பொண்ணு பிறந்தா பூம்பாவைன்னு பேர் வச்சோம். அந்த பொண்ணு உங்களுக்காக நாங்க நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தோம். நீங்க தீண்டல. அரபம்ங்கிற பாம்பு தீண்டி இறந்து போனா உடமைய உடமைக்காரத்தை ஒப்படைக்குமேனு எரிச்சிட்டு சாம்பலை வச்சிருக்க ஒப்புக்கொள்ளுங்கன்னு கொடுத்தாரு. இப்ப அவர் என்ன பண்ணாரு? பூம்பாவையினுடைய அந்த சாம்பலை கோயிலுக்கு கபாலீஸ்வரருக்கு முன்னால வச்சுட்டு 11-12 பாட்டுகள் பாடுறாரு. அதுல பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாது போதியோ பூம்பாவாய், உங்க அப்பா செய்த நன்மைகள் எல்லாம் நீ காணாம போயிட்டியேன்னு பாடுறாரு. பெருஞ்சாந்தினா என்ன அர்த்தம்? குடமுழுக்கு. கும்பாபிஷேகத்துக்கு பேரு பெருஞ்சாந்தி தமிழ்ல. உங்க அப்பா எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணிருக்காரு, அன்னதானம் பண்ணிருக்காரு, இதெல்லாம் பார்க்காம நீ செத்து போனிய அப்படின்னு தமிழ்ல பாட்டு பாட 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 சாம்பலா இருந்த அந்த பூம்பாவை பொண்ணா வந்துட்டான். நடக்குமான்னு கேட்பாங்க. படம் ஒண்ணு வந்துச்சு
ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு உற்பத்தி ஆகுற மாதிரி தண்ணியை உருவப்படுத்துற மாதிரி நடக்கும். நம்புறவங்களுக்கு தெரியும், நடந்து காட்டியிருக்கு. இப்ப சாம்பலா இருந்த அந்த பூம்பாவை 5 வயசுல இறந்தவ 7 வருஷம் கழிச்சு வந்து இவர் கூப்பிட்டதுனால 12 வயசு பூம்பாவை வந்துட்டா. பூம்பாவை வந்தோடனே அப்பாவுக்கும் சார்ந்து சமண மதம் மற்ற மதத்துக்காரெல்லாம் எதிரியா பாக்குறேன். சாம்பல் பொண்ணாகுமாக்க நடக்குமா? வேதனால நிறைய பேரு அது மாதிரி அப்பவே இருந்திருக்கு. இப்ப ஞான சம்பந்தருடைய திருவருளாலே, இறைவனுடைய திருவருளாலே, நம்ம மொழி தமிழாலே அந்த பூம்பாவை உயிர் பெற்றாள். உயிர் பெற்ற உடனே சிவனேசன் செட்டியாரு காலில் விழுந்து கும்பிட்டு சொன்னாரு, உங்களுக்காகத்தான் வச்சிருந்த இந்த பொண்ணு இறந்துட்டா, இப்ப உயிரா வந்துட்டா, கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். என்ன மாண்பு? அவர் சொன்னாரு, நீங்க பெத்த பொண்ணு இறந்துட்டா, இவன் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன், நான் பெத்த பொம்பளை பிள்ளை, எனக்கு மக வேணும், கட்ட முடியாது. அந்த மாண்பு இருக்கணும், இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பான நம்மளோட எப்படி மாண்பு வைத்தாரு. இதுதான் பூம்பாவைக்கு உயிர் தந்தது. உயிர் தந்தது. புனலை எதிர்த்து வந்த இசை. புனல்னா என்ன? புனல் என்று சொன்னால் அது தண்ணீராக. ஆமா, நீர். தண்ணிக்கு பல பேர் இருக்கு. தண்ணி, நீர், வாட்டரு, பானி, ஜலம், நீலு இருக்காலே, அப்பு இருக்கு. இவ்வளவு பேர் இருக்கு. யாராருக்கு என்ன தெரியுதோ அதைத்தான் சொல்லி கூப்பிடுவா. நம்ம தண்ணீர் சொல்றோம். தண்ணீர் அப்படி அண்ணாந்து குடிக்கிறோம். ஏன் தெரியுமா? காரணம் வருண பகவானுக்கு மரியாதை தெரிவிக்கும் விதமாக தண்ணி நமக்கு கிடைச்சது, அவங்களுக்கு நன்றி கடன். ஆமா. அதே சமயம் அறிவியல் சார்ந்து நீரை நேராக அண்ணாங்க குடித்தோம் என்று சொன்னால் நீராக கூடியது புற ஏறாம இருப்பதற்காக அறிவியல் ரீதியாக அண்ணாந்து குடிக்க சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு தத்துவங்களை சொல்லி வச்சிருக்க. அப்படி தண்ணியை எதிர்த்து வந்தது இசை. எந்த இசை? தமிழ் இசை. இந்த தமிழருடைய இசை தண்ணியை எதிர்த்து எங்க வந்துச்சு? அனல்வாதம் புனல்வாதம் என சொல்லக்கூடியது நிறைவேறியது ஒரு இடத்துல. படக்குன்னு பதில் சொல்ற வித்தியா. அப்ப அனல்வாதம் புனல்வாதம் யாருக்காக? சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் வந்தது. சமணர்கள் ஆட்சியில இருந்தது, கட்டுப்பாட்டுல இருந்தது மதுரை மாநகரம். ஆமா. அப்பொழுது கூன்பாண்டியனாக இருந்தவன் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தார். அங்கே அவருடைய மனைவி மங்கையர்க்கரசியார் ஞான வச்சு சைவ 7 அப்படி இருந்துச்சு. 2 பதிகம்